யூசுவலா பண்ற சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போர் அடிச்சிருச்சுன்னா இந்த வஞ்சர மீன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. அதுவும் அடிப்பிடிக்காம குழையாம பிரஷர் குக்கர்ல எப்படி பண்ணணுன்ற சீக்ரெட்டோட ஷேர் பண்றேன். வஞ்சர மீன்ல மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பிரியாணி மசாலா என்னென்ன பொருள் அளவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சேவ் பண்ணிடுங்க. பிரியாணி நல்ல ருசியா வரணும்னா நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு அஜித் வர்ஷாவுடைய பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்றேன். பிரீமியம், ஸ்டாண்டர்ட், எக்கனாமின்னு 3 டிஃபரெண்ட் வெரைட்டி இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க பாதி ரெஸ்டாரண்ட்க்கு இவங்க தான் அரிசி சப்ளை பண்றாங்களா. நாம இன்னைக்கு 3 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். ஒரு பிரஷர் குக்கர்ல நெய், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறமேட்டு தான் தக்காளி சேர்க்கணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாம பண்ணி வச்சிருக்க பிரியாணி மசாலா அண்ட் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சிருக்க அரிசி, 4 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அரிசி குழையாம இருக்கும். இதோட நெய் அண்ட் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிஷ் பிரியாணி. மீனே பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன மளிகை கடையிலுமே கிடைக்கும். அண்ட் பல்க் ஆஃபர்ஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. பாய் பாய்.